Cool lip is injurious to health, causes mouth cancer. Cool lip உடல்நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும் மற்றும் வாய் புற்றுநோயை உண்டாக்கும். சரி, ஓகே. ஹாய் கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. எல்லோரும் கோவா வீடியோக்கு எல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அந்த நேரத்தில் நான் வந்து உங்களுக்கு ஒரு ஃபன்னான ஒரு வீடியோ இறக்க போகிறேன். இப்போ வந்து நம்ம கூட உட்காந்துருக்கிறது யார் அப்படின்னு சொல்லி நீங்கள் நம்ம வீடியோவை நம்ம சேனலில் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுறதா இருந்ததுன்னா தெரிஞ்சிருக்கோம். நம்ம மாநகரம் கிளைமேக்ஸ் ரீக்ரியேட் பண்ணியிருந்தோம்ல, அதில் வந்து ஸ்ரீ போர்ஷன் பண்ணவர் இவர் தான், நண்பர் அஜித் குமார். ஹாய் சொல்லிக்க. ஹாய். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு யூடியூப்போட ஒரு செலிப்ரிட்டி வந்து 1 மில்லியன் எப்படி சப்ஸ்கிரைபர்ஸ் வாங்குறது அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்காரு. ஸோ அந்த வீடியோ தான் இப்போ நம்ம பார்த்து ஃபாலோ பண்ண போகிறோம். அந்த வீடியோக்குள்ளே போயிடலாமா? கண்டிப்பாக இன்றைக்கி சம்பவம் இருக்குது, உங்களுக்கு இல்லை எனக்கு. சரி, ரைட்டு, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முடிச்சு வரலாம், கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. ஓகே கைஸ், இப்போ வந்து நான் சொன்னேன்ல ஒரு செலிப்ரிட்டியோட வீடியோ அப்படின்னு, அது வேறு யாரும் கிடையாது, நம்ம நண்பர் அஜித் குமார் தான். ஸோ இவர் தான் வந்து வீடியோ போட்டிருக்காரு. இவர் வீடியோ பார்த்தா நம்ம வந்து 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கெயின் பண்ண போகிறோம். ஸோ வாங்க ஃபர்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். கழுத பிடிச்சி முடுக்கல மாதிரி சிக்கிட்டு இவன் இருந்து நான் எப்படி தப்பிக்க போறோம்? வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, யூடியூப் வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். ப்ரோ இதுக்காக ஒரே ஒரு ஆத்தாடி ஆத்தா, வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறடா சாமி. இல்லை வேணாம், இல்லை அதே மாதிரி வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல், அது மாதிரி ஒரு இன்ட்ரோ 2 இயர்ஸ் பேக்கில் உள்ளதுப்பா. பரவாயில்ல சொல்லுங்க. வெல்கம் பேக். போயிடுச்சுப்பா. இல்லை சரி, நான் திரும்ப போடுறேன். அதே மாதிரி பார்த்துட்டு வர்றவன் பொருளையே எடுத்து அவனை போடணும்டா. வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, யூடியூப்பில் பணம் சம்பாதிக்க. சரி, ஓகே. யூடியூப்பில் அவுத்தா முடியுமா? நானும் மற்றவங்க மாதிரி ஒரு உங்களுக்கு பாஸ் ஆக மாட்டேங்கி. ஓகேவா? வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஸோ யூடியூப் பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி, ரைட்டு, ரொம்ப அருமையாக இருந்துச்சு. யூடியூப்பில் பணம் சம்பாதிக்க முடியுமா? யூடியூப்பில் ரவுத்தா முடியுமா? நான் யூடியூப்ல பணம் சம்பாதிக்க முடியுமா? மற்றவங்க மாதிரி ஒரு அப்படிங்கிறது ஆக முடியுமா? நானும் மற்றவங்க மாதிரி ஒரு அப்படிங்கிறது ஆக முடியுமா அப்படிங்கிறது நீங்கள் கேட்பீங்க. ஸோ அதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் நம்ம சேனலில் போட்டுக்கிட்டு இருக்கோம். எங்கள் எம்டி என்னை பார்த்து கேட்டார், இதை ஏன் நீ மாற்றக்கூடாது, உன்னால் முடியும்னாரு. அதை நான் நம்பினேன். அப்படி நம்பினதுனால தான் நான் இங்கே நிற்கிறேன். என்னோட BMW கார் வெளியில் நிற்குது. பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவனுக்கு இது ஒரு அற்புதமான தொழில். பணம் இப்போ வாழ்க்கைக்கு எவ்வளோ முக்கியம் நான் சொல்ல வேண்டியதில்லை. ஆயிரக்கணக்கான வருஷமாக பெரியவங்க நூற்றுக்கணக்கான பழமொழியில் சொல்லிட்டு போயிருக்காங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே அந்த பெல் ஐக்கான். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். அஜித் டெக் தமிழ். நம்ம நண்பரோட சேனல் பேர் என்ன பேர் தெரியுமா? அஜித் டெக் தமிழ், AJITECH தமிழ். இதுதான் நம்ம நண்பரோட சேனல். போய் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம போய் சப்ஸ்கிரைப் பண்ணி அவர் கொடுக்குற டிப்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கங்க. சொன்ன மாதிரி தான் யூடியூப் பற்றி முழுக்க டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அப்படிங்கிறது நம்ம சேனலில் ரெகுலராக டெய்லி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். யூடியூப்பை பற்றி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து ரெகுலராக டெய்லியும் ஒவ்வொரு வீடியோ நம்ம நண்பரோட சேனலில் வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்பார். நீங்கள் வந்து டெய்லியும் வீடியோ பார்த்து உங்கள் சேனலை வந்து க்ரோ பண்ணிக்கலாம். இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, க்ரௌத் ஆகுறது. ஸோ யூடியூப்னாலே வெறும் 3 வியூஸு 5 வியூஸு 10 வியூஸு போகுது அப்படின்னு நினைக்கிறீங்களா? அவளையே வேணாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வெறும் 3 வியூஸு 4 வியூஸு 10 வியூஸ் போகுதுன்னா நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஏன்னா அதுக்கான சொல்யூஷன் தான் நம்ம நண்பர் வந்து இந்த வீடியோவில் கொடுத்துருக்கிறாரு.
இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறையாவே இருக்குது, வெயிட் பண்ணி பாருங்கள். நான் சொல்கிற செட்டிங்ஸ்லாம் நீங்கள் போய் மாற்றுங்க. கண்டிப்பாக உங்கள் யூடியூப் சேனல் க்ரோத் ஆகும். இது 100% ட்ரூத்தானது. நான் எனக்கு பர்சனலாக யூஸ் பண்ணி பார்த்து ஒர்க் அவுட் ஆன டிப்ஸ் தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். யூடியூப் ஸோ அப்போ வந்து நீங்கள் இது வந்து இந்த செட்டிங்ஸ்லாம் மாற்றுறதுனால, நீங்கள் பர்சனலாக மாற்றுறதுனால இது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஆமாம், சேனல் அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்வாயர்மெண்ட்ஸ்னு தோணுது, நம்ம க்ரோத் ஆகிட மாட்டோமா, அதுக்கப்புறம் சேலரி மானிட்டரைசேஷன் ஆகிட மாட்டோமா, சேலரிங்கிறதும் சம்பளம் வாங்கிட மாட்டோமா, ஸோ இது மூலமாக ஏதாவது காசு பார்த்துட மாட்டோமா அப்படிங்கிற மைண்ட் செட் எல்லாருக்கும் இருக்கும். ஸோ அந்த மைண்ட் செட் இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விட்டுருங்க. ஸோ க்ரோத் ஆகுறது அந்த மைண்ட் செட் எல்லாருக்கும் இருக்கட்டும். நான் சம்பாதிக்க முடியுமா அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட் தான். யூடியூப் பொறுத்தவரை கொஞ்சம் டவுட்டு தான். ஸோ யூடியூப்ங்கிறது உங்கள் ரெகுலராக வச்சுக்கிறாதீங்க. ஸோ அப்பப்போ டெய்லி ஒரு வீடியோ போடுறேன், இல்லை டெய்லி ஒரு இல்லை, எனக்கு தெரிஞ்சு யூடியூப்பில் வீடியோ போடு அப்படின்னு சொல்கிற எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு ரெகுலராக வீடியோ போடுங்க அப்படின்னு தான் டிப்ஸ் அண்டு ட்ரிக்ஸ் அண்டு டிப்ஸ் கொடுப்பாங்க. ஆனால் நம்ம நண்பர் என்ன சொல்கிறாருன்னா, யூடியூப்பில் வந்து நீங்கள் ரெகுலராக வீடியோ போடாதீங்க, அதை வந்து பார்ட் டைம் வச்சுக்கோங்க, அப்பப்போ வீடியோ போடுங்க, அப்போ தான் க்ரோத் வரும்ன்றாரு. ஆமாப்பா, அதுதான்ப்பா உண்மை. அதனால தான் கடைசி 2 வருஷத்துக்கு முன்னாடி வீடியோ அதெல்லாம் கோவிட்-19 பண்ணதுப்பா. வீட்டில் சும்மா இருக்க முடியல, கண்டென்ட் போடுறேன். ஸோ ஒரு டைம் இந்த டயத்துக்கு என் வீடியோ என்னென்ன பிளான்லாம் இருந்துச்சு அதான் நான் வீடியோ எண்டில் சொல்கிறேன். வீடியோ இல்லையா? ஆமாம், வந்துருப்பா, எல்லோரும் வந்துருங்கப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ உங்கள் கண்டென்ட்டில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ யூடியூப் சேனல் ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறது எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதுக்கப்புறம் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு வீடியோ போடும்போது ப்ராப்பரான, இது வந்து கவிதையாக சொல்கிறாரு நம்ம கவிஞர். ஒரு வீடியோ போடும்போது அப்படின்னு கவிதையாக கொண்டு போகிறாரு. வீடியோக்கு ரிலேட்டடாக ஒரு ப்ராப்பர் அப்படி இல்லைன்னா யாராவது சர்ச் பண்ணி பார்த்தா எந்த மாதிரி கிடைக்கும், அவங்களுக்கு எந்த இது கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பரான டைட்டில். ரொம்ப லாங்காக போட்டுக்கூடாது, ரொம்ப ஷார்ட்டாகவும் போட்டக்கூடாது. ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி கன்ஸ்டிட்டாக அந்த கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டைட்டில் இருக்கணும். ஸோ அதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் கன்ஃபார்ம் கொடுங்க. டிஸ்கிரிப்ஷன் கீழே டேக். ஸோ இந்த மாதிரி டேக்ஸ், இப்போ ஒரு குக்கிங் சேனல்னால் அந்த குக்கிங் ரிலேட்டடாக, கேமிங் சேனல் கேமிங் ரிலேட்டடாக என்னெல்லாம் சர்ச் பண்ணுவாங்க, ஸோ அந்த மாதிரி டேக்ஸ் கொடுங்க. அதுக்கப்புறம் அடுத்து என்னென்னா தம்ப்நெயில். ஸோ தம்ப்நெயில்னா நீங்கள் வீடியோ கண்டென்ட்டோட, அதாவது தம்ப்நெயில் இப்போ நீங்கள் வச்சு ஹவு டு கெட் 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னு நீங்கள் வச்சு இந்த வீடியோ பார்க்க வச்ச மாதிரி தம்ப்நெயில் வைக்கணும். ஆமாம், மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி வைக்கணும். ஓகே. ஸோ அது அப்போனால சரியாக எடிட் பண்ண முடியல. ஸோ இப்போ அதுக்கப்புறம் நிறைய டைம் இருந்துச்சு, எடிட் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கலாமே. அது காலேஜ் முடிச்ச டைம். சரி, லைஃப் இருந்துச்சு. இல்லை, அந்த தம்ப்நெயில் எடிட் பண்ணதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகுமா? என்ன இருந்தாலும் ரெண்டுமே இருக்கு. இதோட பெட்டராலாம் இருக்குது. வச்சிருக்கீங்களா? வச்சிருக்கேன். வீடியோவா இல்லை தம்ப்நெயில்? தம்ப்நெயில் இருக்கு, நான் அப்புறமா ஷோ பண்ணுறேன். சரி, ரைட்டு. இல்லைன்னா வீடியோவில் தம்ப்நெயில் ஒவ்வொரு ஆளையும் கிளிக் பண்ணி பார்க்க வைக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்கள் தம்ப்நெயிலில் மட்டும்தான் இருக்குது. ஸோ மறக்காமல் ப்ராப்பரான உங்களால் கண்டிப்பாக உங்களால் ஒரு வீடியோ பண்ணி தெரிஞ்சவங்களுக்கு தம்ப்நெயில் பண்ண தெரியாமல் இல்லை. ஸோ மற்றவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணி நம்ம வீடியோஸை கிளிக் பண்ணி பார்க்குறவங்க ஒரு தம்ப்நெயில் ப்ராப்பரான உங்கள் வீடியோவோட உங்கள் தம்ப்நெயிலுக்கு நீங்கள் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து பண்ணீங்க அப்படின்னா, ஸோ உங்கள் வீடியோ மேக்ஸிமம் ரீச் ஆக கூட இன்னும் கொஞ்சம் ப்ளஸ், அது ஒரு ப்ளஸ்ஸு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு ப்ளஸ் அப்படின்னு சொல்ல முடியாது, டபுள் ட்ரிபிள் ப்ளஸ்ன்னு சொல்லலாம். ஸோ தம்ப்நெயில் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஸோ இப்போ வந்து நம்ம நண்பர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு யூடியூப் வீடியோவுக்கு தம்ப்நெயில் வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறத சொல்கிறாரு. ஏன்னா நீங்கள் ஒரு வீடியோ போட்டிங்க அப்படின்னா கூட அந்த எழுத்தெல்லாம் படித்து பாட்டெலாம் உள்ள வர மாட்டாங்க. தம்ப்நெயில் பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி தான் கிளிக் பண்ணுவாங்க. ஸோ அது இப்போ மட்டும் இல்லை, எப்போவுமே அதை நீங்கள் டெவலப் பண்ண கற்றுக்கோங்க. அது வந்து காலங்கடந்தும் அந்த வீடியோக்குள்ள உங்களை பார்க்க வைக்கும். ஏன்னா இப்போ நான் அப்படி தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், தம்ப்நெயிலை பார்த்து தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நம்ம தம்ப்நெயில் அப்படி இருந்துச்சு வீடியோவுக்கு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்கள் சேனல் கீவேர்ட்ஸ் செட் பண்ணிக்கோங்க. கீவேர்ட்ஸ் இன்னும் நிறையா பேர் இந்த கீவேர்ட் செட் பண்ணுற விஷயம் தெரியாமலே இருக்கீங்க. ஸோ அது முக்கியமாக உங்கள் சேனலுக்கு நீங்கள் செட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு போய் பார்த்துக்கோங்க. அதுவும் உங்கள் ரிலேட்டடாக நீங்கள் யார் யார் என்னென்ன சர்ச் பண்ணுவோம் அப்படிங்கிற ரிலேட்டடாக இந்த கீவேர்ட் செட் பண்ணியிருக்கீங்க, செட் பண்ணிக்கோங்க. ஸோ செட் பண்ணலன்னா
நான் சொல்கிற மாதிரி போய் செட் பண்ணிக்கோங்க. அதில் போய் யூடியூப் ஸ்டுடியோ போய்க்கோங்க. யூடியூப் ஸ்டுடியோ பண்ணும்போது அதில் கீழே செட்டிங்ஸ் கிளிக் பண்ணி சேனல்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். இந்த சேனல்ஸ் ஆப்ஷனில் நீங்கள் வந்து உங்களுடைய கீவேர்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு கொஞ்சம் பெரிய பாக்ஸாக 2வது நம்ம இருக்கும். ஸோ அதில் நீங்கள் எப்படின்னா வைப்பீங்க, அந்த மாதிரி யாரெல்லாம் எப்படிலாம் உங்கள் சர்ச் பண்ணுவாங்க, உங்கள் சேனல் நேம் சர்ச் பண்ணால் காட்டணும். இப்போ கீவேர்ட்ஸை பற்றி சொல்கிறீங்களா? ஆமாம். இது வந்து இப்போ நீங்கள் அப்போ உள்ளதுக்கும் இப்போ உள்ளதுக்கும் நீங்கள் இந்த கீவேர்ட்ஸை பற்றி என்ன நினைக்கிறீங்க? கீவேர்ட்ஸ்ன்றது எப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்மளோட சேனல் நேமே எடுத்துக்கோங்க. எந்த உங்கள் அஜிடெக்கா இல்லை நம்ம தமிழ் நிஞ்சாஸ் சேனலா? ரெண்டுமே எடுத்துக்கோங்க. இப்போ தமிழ் நிஞ்சாஸ்னு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு ஆள் போய் சர்ச் பண்ணுறாங்க அப்படின்னா தமிழ் நிஞ்சாஸ் போட்டால் ஃபஸ்ட்டு நம்ம சேனல் மேலே வரும் பார்த்தீங்களா? அதுக்கு நீங்கள் செட் பண்ணுறது தான் கீவேர்ட்ஸ். அது இல்லாமல் அது ரிலேட்டடாக தேடுறீங்க. நீங்கள் இப்போ ஒரு என்டர்டைன்மெண்ட் கண்டென்ட் போடுறீங்கன்னா என்டர்டைன்மெண்ட் சர்ச் பண்ணால் நம்ம வீடியோ காட்டணும். ஸோ இதுதான் கீவேர்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ அதை வந்து எல்லாருமே கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். ஸோ அந்த ஒரு ரீசன் தான் இதில் வந்து நம்ம சொல்ல வரோம் இப்போ. சரி. ஸோ வந்து இப்போ முக்கியமான விஷயம் வந்து தம்ப்நெயில் கீவேர்ட்ஸ். ஆமாம். நீங்கள் வந்து இந்த கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணிருக்கீங்க. நம்ம கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணதுனால நீங்கள் பார்த்துருக்கீங்க. இல்லையா? அவங்க லிங்க் அனுப்பிவிட்டுல பார்க்க கம்பெனி சீக்ரெட்டாக. சரி, ரைட்டு. இப்போ வந்து நீங்கள் கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணிருக்கீங்களா? ஆமாம். அப்போ உங்கள் நம்ம சேனல் பேரை தட்டினவொடனே ஃபஸ்ட்டு வந்துடும். கண்டிப்பாக வரும். இதுங்க பண்ணி பார்ப்போம். பாருங்க, நான் செக் பண்ணி பாருங்க. அஜி டெக் தமிழ். பார்த்தீங்களா? வந்துருச்சு. அது சப்ஸ்கிரைப் பண்ணல நீங்க. வீடியோவோட வருது பாருங்க. ஆமாம், வீடியோ வருது. பரவாயில்ல, சப்ஸ்கிரைப் பண்ணியாச்சு. கையில் கண்டு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன். ஒரு விஷயம் இந்த வீடியோவுக்கு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்கள் சேனல் கீவேர்ட்ஸ் செட் பண்ணிக்கோங்க. கீவேர்ட்ஸ் இன்னும் நிறையா பேர் இந்த கீவேர்ட் செட் பண்ணுற விஷயம் நம்மளும் கீவேர்ட்ஸே தாண்டலையா? ஸோ அது முக்கியமாக உங்கள் சேனலுக்கு நீங்கள் செட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு போய் பார்த்துக்கோங்க. இதுவும் உங்கள் ரிலேட்டடாக நீங்கள் யார் என்னென்ன சர்ச் பண்ணுவோம் அப்படிங்கிற ரிலேட்டடாக இந்த கீவேர்ட் செட் பண்ணியிருக்கீங்க, செட் பண்ணிக்கோங்க. ஸோ செட் பண்ணலன்னா நான் சொல்கிற மாதிரி போய் செட் பண்ணிக்கோங்க. அதில் போய் யூடியூப் ஸ்டுடியோ போய்க்கோங்க. யூடியூப் ஸ்டுடியோ பண்ணும்போது அதில் கீழே செட்டிங்ஸ் இருக்கும். ஸோ அந்த செட்டிங்ஸை கிளிக் பண்ணி அதில் எப்படிலாம் உங்கள் சர்ச் பண்ணுவாங்க, உங்கள் சேனல் நேம் சர்ச் பண்ணால் காட்டணும். ஸோ இந்த கீவேர்ட் செட் பண்ணாலும் உங்கள் சேனல் நேமே மேக்ஸிமம் இப்போ நீங்கள் சேனலில் ஒரு சப்போஸ் ஒரு உங்கள் சேனல் நேமே வச்சுக்கோங்க, நீங்கள் கீவேர்ட் செட் பண்ணல, நீங்கள் போய் சர்ச் பண்ணும்போது உங்கள் சேனல் யாருக்குமே காட்டாது. இதே இந்த கீவேர்ட் செட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் சர்ச் பண்ணும்போது உங்கள் சேனல் காட்டும். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ நம்ம சர்ச் எந்தெந்த பண்ணுறாங்களோ, ஸோ நம்ம ரிலேட்டடாக நம்ம கண்டென்ட் ரிலேட்டடாக என்னென்ன சர்ச் பண்ணுவாங்களோ, ஸோ அந்த மாதிரி நம்ம இதுக்கு கீவேர்ட் செட் பண்ணணும். அப்படி கீவேர்ட் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் சேனல் க்ரோத் ஆகாத யாராலையும் இருக்க முடியாது. ஸோ இப்போ சொன்ன இந்த 3 டிப்ஸ், இந்த 3 டிப்ஸை மட்டும் நீங்கள் ரெகுலர். ஸோ நீங்கள் வந்து இப்போ என்னென்ன டிப்ஸ்லாம் சொல்லியிருக்கீங்க? தம்ப்நெயிலு, அப்புறம் கீவேர்ட்ஸு, இன்னொன்று சொல்லியிருக்கேன். அப்புறம் இதில் 3ன்னு சொல்கிறீங்க. இன்னொன்று வந்து ரெகுலராக அப்லோட் பண்ணணும். ரெகுலராவா? ஆமாம், டைமிங் கீப் அப் பண்ணணும். அந்த வேலை டெய்லி ஒன்று அப்லோட் பண்ணணும். நீ ஸ்டார்டிங்கில் டெய்லி ஒன்று சொல்லலையே. நம்ம வீடியோ அப்லோட் பண்ணிருக்கோம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு இது ரீச் பண்ணணும்லாம் நினைக்காதீங்க. ஆனால் வீடியோ போட்டுகிட்டே இருங்க. ஸோ அதுதான் இன்னொன்று. ஸோ அப்போ 3வது வந்து ரெகுலராக வீடியோ போடுறது. ரெகுலராக வீடியோ போடுறது. ஓகே. டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணும்போது நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும். உங்களால் ஈஸியாக நீங்கள் நினச்ச மேக்ஸிமம் எல்லாருக்கும் ஒரு ஐடியா 4000 வாட்ச் ஹவர்ஸ், 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் இது மட்டும் நான் ரீச் பண்ணால் போதும். அடுத்து 4000 வாட்ச் ஹவர்ஸ், 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் மேலே வந்துடுவேண்டா அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும். ஸோ அந்த இது நான் சொன்ன இந்த 3 டிப்ஸ், இந்த 3 டிப்ஸும் நீங்கள் சூப்பராக அப்படிங்கிறதோட நீங்கள் கடைபிடிச்சாலே போதும். உங்களால் கண்டிப்பாக நீங்கள் முடிஞ்சளவு ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் ஆக முடியும். ஸோ அதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லானது இந்த 3 விஷயம்: டைட்டில், தம்ப்நெயில், டிஸ்கிரிப்ஷன். ஸோ இந்த 3 ரொம்ப முக்கியமானது. ஸோ கீவேர்ட் செட் பண்ணுறது நீங்கள் கிரௌண்டில் போய் அதில் போய் செட் பண்ணணும். அதை மைண்ட் செட்டில் வச்சுக்கோங்க. ஸோ தம்ப்நெயிலுக்கு வந்து அதுக்கு தனியாக யூடியூப் ஸ்டுடியோ ஆப் இருக்குது. ஸோ அது மூலமாக கூட நீங்கள் பண்ணிடலாம். அது புதுசாக இப்போ அப்டேட் வேறு வந்திருக்காங்க. ஸோ இன்னும் நிறையா விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்
அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐக்கான ஆல்ல கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் என்னென்ன வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது வீடியோ என்னென்ன வீடியோ பண்ணணும் அப்படிங்கிறதும் நாங்களே சொல்லியிருந்தோம். இல்லை, அடுத்தவங்களுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னு தெரிஞ்சால் அதை பற்றின கண்டென்ட் எடுத்துக்கோங்கள. சரி ரைட். அடுத்து ரவா உப்புமா போடுறது எப்படின்னு தேவைப்படுதுன்னு கேட்டிருந்தா அதையும் கமெண்ட் பண்ணுவீங்களா? வந்தம்மா அப்படின்னு போயிடணும். சும்மா அந்த அட்வைஸ்லாம் பண்ணக்கூடாது. தெரியுதா உனக்கு? போ போ. நம்ம சப்ஸ்கிரைபுக்காக எதுனாலுமே பண்ணலாம். இப்போ உங்கள் சேனலில் பண்ணுறது இல்லை இல்லையே, லாக் மட்டும் தான் போடுறீங்களா? இல்லை, அப்புறம் எல்லாமே என்ன கண்டென்ட் கிடைக்கும் அந்த எல்லாத்தையும் மாதிரி நம்மளும் போட்டுற வேண்டியதுதான். நம்ம வீடியோ எப்படி போகுதுன்னு நமக்கும் தெரியாது, அவங்களுக்கும் தெரியாது. இவங்க திடீர்னு லாக் போடுவாப்புல. இப்ப இந்த வீடியோ பாருங்க, கண்டிப்பா லாக் ஏதாவது இடப்பட்டதுல தான் வரும். சோ இது வேற ஒண்ணு. இது இல்லாம அந்த ரீக்ரியேஷன் சொல்லி ஒண்ணு போடுவாப்புல. சோ நம்ம சேனலும் பெரிய சேனல்லாம் கிடையாது. நம்ம சேனல் வந்து எப்படி தெரியுமா, குடும்பங்கள் கொண்டாடும் சேனல். அதனால ஆமா, கமர்ஷியலா கொண்டு எல்லாமே அழுகுறவங்க கொண்டு இன்னும் கொஞ்ச நேரத்துல அதுவும் வரும் பாருங்க. கொஞ்ச நாள்ல என்னத்த சொல்றது வரும் நம்ம சேனல்ல கண்டிப்பா. இல்ல, நம்ம சேனல்ல வந்து இதுதான் அப்படின்னு சொல்லி நம்ம மொத்தம் நிறைய செட் ஆஃப் பீப்புள்ஸ் இருக்காங்க. ஸோ எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படிங்கிறதுனால நம்ம கொஞ்சம் கொஞ்சம் vlog, கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு கண்டென்ட், கொஞ்சம் நம்ம ரீக்ரியேஷன், இல்லை நம்ம ஒரு ஷார்ட் ஃபிலிம் அந்த மாதிரி எடுத்து போடுறது. சரி, அந்த மாதிரி இப்ப நீங்க எந்த யூடியூப் சேனல் எடுத்தாலும் ஒண்ணு அவங்க தான் இருப்பாங்க. இதுனா இப்போ ஒரு vlogனா vlog மட்டும் தான் இருப்பாங்க. ஸோ ஒரு என்டர்டைன்மெண்ட் மட்டும் தான். இல்ல, எனக்கு தெரிஞ்சு நம்ம சேனல்ல மட்டும்தான் 50 பேர்ல இருந்திருப்பான். இவன் சந்தோஷம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கான், இவன் முத்தரசு இருக்கான், இவங்க எல்லாமே செலிபிரிட்டி இன்டர்வியூ வேற எடுக்க போறாங்க. அவன் நம்ம சேனல்ல வந்திருக்கான். நம்ம நண்பர் அஜித் குமார் அவரும் நம்ம சேனலுக்கு வந்திருக்காரு. ஆமா, இன்னும் ஒரு 10 நாளைக்கு இன்னும் ஒரு 10 வீடியோக்கு ரெடி பண்ணி வச்சிருக்காங்க ஆல்ரெடி. ஆமா, ஸோ அதுவுமே வந்து அப்பப்போ வீடியோ போடுவாங்க நம்ம சேனல்ல. அதனால நம்ம சேனல்ல தான் ஆளுங்க கெஸ்ட் வந்துகிட்டே இருக்காங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து இதே மாதிரி ஒரு சூப்பரான முடிச்சோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ. ஸோ இப்போ வந்து நான் வெல்கம் பேக் டு எதுக்காக இந்த வீடியோ போட்டேன் அப்படின்னா, என்ன ரீசன் அப்படின்னா ஒன்றும் இல்லை. இதில் வந்து தம்ப்நெயில்ல என்ன போட்டிருக்காரு அப்படின்னா, 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் ஜஸ்ட் இன் 1 மந்த்தில், ஹவு டு க்ரோ யுவர் சேனல் அப்படின்னு போட்டு இந்த தம்ப்நெயில் வேற போட்டிருக்காரு. ஸோ இது தம்ப்நெயில் போட்டது, இந்த கண்டென்ட் இதெல்லாம் பிரச்சனை கிடையாது. என்ன பிரச்சனை அப்படின்னா, எதுவுமே பிரச்சனை இல்லை. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நான் காமெடி பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன் நான். இல்லை, அப்படி இல்லை, அர்த்தம் இல்லாமல் பேசுகிற மாதிரி. ஸோ 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் எப்படி கெயின் பண்ணுறது அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருக்காரு. ஆனால் அவரோட சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா 5 சப்ஸ்கிரைபர் தான். அதில் ஒன்று இப்போ நான் சப்ஸ்கிரைப் பண்ணேன், மிச்சம் 2, ஒன்று இவன் கேமராமேன், ஒன்று இன்னொன்று பிரகாஷ்னு ஒருத்தன், இன்னொன்று இவன், இன்னொன்று வந்து இவனோட ஃபேக் ஐடி, அதில் வச்சு அவனே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கான். அது மட்டும் அதெல்லாம் லாக்டவுன்ல வந்ததுப்பா. லாக்டவுன்ல எப்படின்னா, நான் மட்டும் இல்லை, இருக்கிற எல்லாருமே ஏதாவது ஒரு யூடியூப்ல போடுவோம். ஏன்னா இப்போ வந்து ஒரு கேம் ஆகட்டும், ஸோ எல்லாருமே அந்த நேரத்தில் ட்ரெண்டிங்ல இருந்தாங்க. ஸோ நம்ம இதுலயுமே இருக்குது. நான் வேணா அப்புறமா வீடியோ வேணா அப்லோட் பண்ணேன், லாக்டவுன்ல என்ன யோசிச்சோன்னு சொல்லி. இன்னொரு உண்மை என்னன்னா, நம்ம சேனலுமே லாக்டவுன்ல ஓபன் பண்ண சேனல் தான். ரொம்ப நாளா வீடியோவே வரல, நீங்களே பார்த்துருப்பீங்க. தொடர்ந்து ஒரு 3 வீடியோ என்னமோ போட்டோம். அதுக்கப்புறம் கடை இழுத்து முடியாச்சு. அதுக்கப்புறம் இப்போதான் கடையை வந்து அப்பப்போ வந்து கடையில் ஓடிக்கிட்டு இருக்கோம். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வீடியோ போட்டிருக்காப்புல. ஆமாம், 2 இயர்ஸ் பேக். இதெல்லாம் ஒரு மெமரிஸ்க்காக வச்சுருக்கேன். எதேர்ச்சியா நம்ம நண்பர் வீடியோ பார்க்கும்போது கண்ணில் சிக்கிருச்சு. நான் கூட டெலிட் பண்ணணும்னு நினச்சேன், மிஸ் பண்ணிட்டேன். சிக்கிருச்சு. இதை பார்த்தவொடனே எனக்கு என்ன தோணுச்சுன்னா, 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்னு போட்டிருக்காரு. ஆனால் கடைசி பார்த்தா 4 சப்ஸ்கிரைபர் தான் இருந்துச்சு. அதான் சரி, அவரே வச்சு கூப்பிட்டு வச்சு என்ன ஏதுன்னு கேட்டோம். 4 பேரோ 40 பேரோ சப்ஸ்கிரைபர்ஸ், அவ்வளோதான். 4 பேர், நானும் இவன் அவன், அவ்வளோதானடா. நீங்களும் ஒரு சப்ஸ்கிரைபர் தானே? சரி, ரைட்டு. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் தான் குடும்பம்னா. ஆமாம், நம்ம சப்ஸ்கிரைபருக்காக என்னன்னாலும் பண்ணலாம். அடுத்து எப்படி இந்த மாதிரி சேலஞ்ச் வீடியோ போடுற மாதிரி ஐடியாவா? சேலஞ்சு போடலாமே. அவங்களுக்கு என்ன வேணுமோ இந்த இதில் கூட நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. அவங்களுக்கு அடுத்து என்ன. ஸோ கைஸ், இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த வீடியோ கமெண்ட் பண்ணிட்டீங்க என்னென்ன பண்ணணும் அப்படின்னு. அது எல்லாமே அண்ணன் பண்ணுவார், நான் பண்ண மாட்டேன். அண்ணன் தான் பண்ணுவேன். ஆனால்
கொஞ்சம் டீசெண்டா கமெண்ட் பண்ணுங்க, அது மட்டும் போதும். நம்ம நீங்க யாரும் சொல்லுங்க, இங்க இருக்கிறதுல ஒரு 4 பேர் இருக்காங்க. இல்ல என்ன அண்ணன் தான் எதனால அண்ணன் தான் அப்படிலாம் இல்ல, நமக்கு சேனல்ல ஒரு 4-5 பேர் இருக்காங்க. முத்துகிருஷ்ணனு, சந்தோஷ் அப்படின்னு ஒரு 5 பேர் இருக்காங்க. அப்படி எல்லாருக்குமே பேர் சொல்லி சந்தோஷ் வந்து ஸ்லீப்பர் பார்ட்னர், கேமராமேன் வேதேசன் சொல்லி கூட ஒருத்தர் இருக்காரு, அவர் இது பண்ண செய்யுங்க அப்படின்னு கூட கமெண்ட் பண்ணுங்க. அவரை பையன் பண்ண வச்சிடலாம். அவரும் இதோ உங்களுக்காக அப்படின்னு பண்ணுவாரு. இதோ உங்களுக்காக என்ன வேதேசம் பண்ணுவில்ல? கண்டிப்பா பண்ணலாம். இல்ல அவங்க வந்துருவாங்க. யாரு? அண்ணா இவரை இதை பண்ண வைங்க. அக்கா 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 அந்த வீடியோ நம்ம போடுறேன், சரியான பொண்ணா இருக்கும். அக்கா அக்கா சொல்ல மறந்துட்டேன் ப்ரோ. இவன் இங்கே உட்காந்துருக்கவன் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா ப்ரோ? கமெண்ட்ல பிடிச்சி கேள்வியாக கேட்குறான் ப்ரோ. என்ன மாதிரி கேள்வி கேட்குறானா, அக்கா இடிச்ச பச்சரிசி அந்த சாங்குக்கு ரீல்ஸ் பண்ணுங்க ப்ளீஸ் ப்ளீஸ். அக்கா நீங்கள் தனியாக குருவி வெடி போடுங்க. அண்ணா அக்காவை லிப் டு லிக்கிஸ் பண்ணுங்க. அக்கா அக்கா அண்ணனுக்கு தேன் முட்டாயில உப்பு போட்டு கொடுங்க. ப்ரோ அப்படியே அப்படியே ரசிச்சு கேட்குறான் ப்ரோ. அக்கா அக்கா வாயில் உண்டே பல்லு முண்டை, அவனை வீட்டுக்கு விட்டாதான்டா கட்டி போட்டு நான் இங்கே தான் சொல்லி வச்சிருப்பேன். வீட்டுக்கு போனால் தானே கமெண்ட் பண்ணுவேன். கோத்தவனுக்கு சோறே கிடையாது, செத்து போ இங்கே. அக்கா தேன் முட்டாயில உப்பு போட்டு அது அக்கா அக்கா கொஞ்சிடானே அப்படிமா. ஸோ கைஸ் அவ்வளோதான் வீடியோ. ஸோ வேற ஏதாவது சொல்ல விரும்புறியா? ஸோ ஒன்றுமே இல்லை, நான் மறுபடியும் உங்களுக்காக ஃப்ரெஷ்ஷாக கூட நான் மறுபடியும் வீடியோ போடுறேன். இதே வீடியோவை இவ்வளோ நாளாக மாநகரம் ரீக்ரியேஷன் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ அண்ணன் என்ன பண்ண போறாருன்னா இதே வீடியோவை ரீக்ரியேட் பண்ணுறோம். ஆனால் இந்த தடவை இன்னும் வேற லெவலில் மாசாக ரெடி பண்ணி உங்களுக்காக போடுறோம். ஏன்னா நமக்கு வந்து கண்டென்ட் ரைட்டர் இருக்காங்க, கேமராமேன் இருக்காங்க, ரைட்டர் இருக்காங்க, நம்ம தான் எல்லாமே. அவனே செவனேன்னு தூங்கிட்டு இருந்தவன் 12 மணிக்கு கோடாங்கி அடிச்சிங்க அவன் போட்டு உயிர் முடியும் வாங்கிட்டு. சரி ரைட்டர் யாரு? நமக்கு ரைட்டர் தான், நம்ம தான் ரைட்டரு, நம்ம தான் ஒரு ஆளினாலு. நொட்டினாரு இவரு. போய் காய்கறி கடையில் போய் தக்காளி வாங்கிட்டாப்பா. இப்போ வந்து எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னா, நீங்கள் வந்து கோவா வீடியோவை ரொம்ப எதிர்பார்க்குறீங்க. ஸோ வந்து அடுத்த பாட்டு ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி சும்மா ஒரு ஃப்ரெஷ் அப் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த கண்டென்ட் எடுத்து பண்ணுறோம். ஸோ அடுத்து வந்து இன்னொரு ஒரு கண்டென்ட். நீ தான் அன்னைக்கு நல்லா சிக்கியிருக்க கரெக்டா. அதை தான் சொல்றேன், நான் தான் சிக்கிட்டேன். நான் அன்னைக்கே யோசிச்சுட்டு இருந்தேன் இந்த சேனலே டீஆக்டிவேட் பண்ணிடலான்னு. எது இதையா? ஆமா. ஏன் நல்லா இருக்கு? நல்லா தான் இருக்கு, இருந்தாலும் கோட் சுட்லாம் போட்டு எல்லாம் மேட்ரிமோனியில போட்டோ போஸ்ட் கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்கேன். அது வந்து அந்த இதுக்கு வந்து ஒரு நான் ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ போனேன். அப்போ அது அந்த போட்டோ அது. சரி சரி சரி, நம்ம ஒரு டெக் சேனல்னு வச்சிருக்கோமே, டீசெண்டா இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. நிறைய பேர் டெக் சேனல் வச்சு பிராங்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க மத்தியில் நம்ம நண்பர் பரவாயில்ல, ஒரு வீடியோ போட்டாலும் 1 மில்லியன் வீடியோ உருப்படியா போட்டிருக்காரு, கண்டென்ட் கொடுத்துருக்காரு. ஆமா, இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த ஆரம்பிச்சோம். நம்ம வீடியோக்கு வேண்டாம் ப்ரோ, அது அதோட நிப்பாட்டிக்குவாங்க. இந்த வீட்ல சொல்லிட்டேன் ப்ரோ, அப்பதான் ப்ரோ. சரி சொல்லுங்க. நீங்க கேட்காம ஒரு விஷயம் கிடைக்காது. ஸோ கேட்டு பெறதுல தப்பே ப்ரோ. கேட்டு அன்பு வந்து நம்ம கேட்டு பெற முடியாது ப்ரோ, அது வந்து அவங்களா கொடுக்கணும், நம்ம கேட்டு வாங்கக்கூடாது. கொடுக்கறதுக்கு தான் யாரும் இல்லையே நமக்கு. நாங்கள் இருக்காங்க 400 சம்திங் இருக்காங்க. அது வெளியில சொல்லக்கூடாது, இவ்வளோ பேர் தான் இருக்காங்கன்னு. என் ஃப்ரெண்டெல்லாம் ஒருத்தர் கோவா வீடியோங்க டெய்லி ஃபோன் பண்ணி கேட்காரு. எதுக்காக? என்னைய கலாய்க்கிறதுக்காக. ஆமா ப்ரோ, ஆமா. இது என்னன்னா, இந்த வீடியோ இருக்குல்ல, இதுல இருந்து சில கட்டெல்லாம் எடுத்து அவங்க வீட்ல போட்டு டெவலப் பண்ணிக்கிறாங்க. யார் வீடியோல? நம்ம பசங்க வீடியோ தான். ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல. யார் போட்டா? நீங்க இப்ப சொன்னீங்களா கோவா வீடியோ போட்டு கலாய்க்கிறதுக்கு, இதுல ஒரு கட்டை எடுப்பாங்க, அவங்க ஒரு 4 இது ஏதாவது காமெடி உள்ள சேர்த்து அவங்க போட்டுருக்காங்க. அவங்க அப்பெல்லாம் கலாய்க்க மாட்டாங்க, கூப்பிட்டு வச்சு அந்த வீடியோ. இப்ப நான் இவன் முன்னாடி வீடியோ போட்டு வச்சு எப்படின்னா, இவன் சேனலுக்கு நான் ஒரு கெஸ்ட் மாதிரி வந்திருக்கேன்னா, இப்ப அவங்களோட சேனலுக்கு இவன் ஒரு கெஸ்ட் மாதிரி போயிட்டு வருவான். அப்படி கிடையாது ப்ரோ. அப்புறம் இப்போ உங்களை கூப்பிட்டு வச்சு நான் இப்போ உங்க வீடியோ போட்டு காமிச்சு உங்க முன்னாடியே வச்சு ஒரு கண்டென்ட் எடுத்தல. ஆமா, அதே மாதிரி என்ன பண்ணுவானுங்கன்னா, ஒரு டீ கடை கூட்டு போய் என் வீடியோ போட்டு என் முன்னாடியே வச்சு கண்டென்ட் ரெடி பண்ணி காமெடி பண்ணுவானுங்க. ஸோ அதனால ஒரு நல்ல ஃபன்னா பசங்க. எதுக்கு சொல்ல வந்தேன்னு மறந்து போச்சு. இப்படிதான் ப்ரோ, இப்படிதான் எந்த கண்டென்ட் இல்லாம நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம். அதனால இதுக்கு மேல லேக் ஆக ஆரம்பிச்சிட்டு.
லேக்லாம் ஆகலை. சரி, இது வந்து முடிக்க போகிற தருணம். அதனால் எப்படி முடிக்கல அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராசஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால் கொஞ்ச நேரம் இவன் பேச விட்டுருக்கேன், அவ்வளோதான். ஸோ அப்போ கொஞ்ச நேரம் கேமராமேனை கூட பேச சொல்லு. நீ என்னடா எனக்கு நீ வீடியோ பார்த்திலடா, நீ இந்த ப்ளூ செட் நீ படம் பார்த்தியடா எவ்வளோ நேரம் வந்து கதையை சொல்கிறா அந்த மாதிரி ஏதாவது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் என்ன இருக்குன்னா ஸோ முழுக்க ஃபன்னு மட்டும்தான் இருக்கும். ஸோ ப்ரோ கேஸ் ஃபன்லாம் ஒன்றும் கிடையாது. சரி, சும்மா நேரம் போல் வீடியோ பார்த்தேன். 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்னு சொல்லி போட்டிருந்தான் எப்படி கெயின் பண்ணுறதுன்னு. பார்த்தா அவன் வீடியோ 4 சப்ஸ்கிரைபர் தான் இருந்துச்சு. சரி, கூப்பிட்டு வச்சு ஒரு வீடியோ போடணும்னு போட்டேன், அவ்வளோதான். ரெகுலராக வீடியோ வரும். ஸோ நாளைக்கு வந்து ஒரு தரமான ஒரு கண்டென்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அது வந்து நாளைக்கும் சொல்லக்கூடாது. ஒரு கண்டென்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கேன், அடுத்த வீடியோவில் வரும். அது வந்து நான் ஷூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்லோட் பண்ணுறேன். ஓகே, இன்னும் ஷூட்டே பண்ணலையா நீங்கள்? இல்லை, பண்ணல, இதே இப்போ தான் பண்ணியிருக்கு. சரி, ஓகே கைஸ், இன்னைக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, பாய். நீங்கள் ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? நான் வந்து என்ன சொல்லணும்னா, மறுபடியும் என்னோட சேனல் லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ மறக்காம நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். எப்படிலாம் இருக்காது, அது நல்ல கண்டென்ட்டாக தான் இருக்கும். எந்த சேனலு? அது ஒரு சேனல் இருக்குது ப்ரோ, அதெல்லாம் யாருக்கும் தெரியாது. சரி, நான் அது கண்டிப்பாக கொடுக்குறேன், நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள், சரிங்களா? ஸோ அதில் தெரியும் நம்ம ஒரு எடிட்டரோ கேமராமேன் எல்லாமே அதில் தெரியும். எந்த சேனல்டா? எனக்கு தெரியாமல் எந்த சேனல்டா வச்சுருக்கீங்க? கண்டிப்பாக பாருங்க நீங்கள். அவ்வளோதான். சரி, ஓகே கைஸ். அவர் சொன்ன 3 விஷயங்கள் வந்து கரெக்டு தான். ரெகுலராக வீடியோ போடணும், அப்புறம் தம்ப்நெயில் கரெக்டாக வைக்கணும், அப்புறம் என்ன இந்த ஹேஷ்டேக் கீவேர்ட்ஸ் கரெக்டாக போடணும். இதெல்லாம் போட்டிங்கன்னா கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் ரீச் ஆகும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு தான் நான் என் நேம் டைப் பண்ணோன்னே ஃபஸ்ட்டே சேனல் வந்துருச்சு. அது வந்து நான் இப்போ வீடியோ பார்த்ததுனால வந்துச்சு. அப்படிலாம் இல்லை. இப்போ உங்கள் நேம் உங்கள் இது சர்ச் பண்ணுங்கள். என்னங்க என் இது சர்ச் பண்ணால் வருங்க. என் சேனலில் தாங்க நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். சர்ச் பண்ணுங்கள். ஏன் நான் மொபைல் எடுத்து சர்ச் பண்ணுறேன், இருங்க. நான் அப்படி கூட ட்ரை பண்ணுவோமே. ஓகே, வீடியோ டக்குன்னு முடிக்கிறதுக்கு இல்லாமல் வள நிறுத்துக்கிட்டேன். ஸோ கைஸ், இப்போ வந்து நீங்கள் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறத விட்டுட்டு உங்கள் ஃபோனில் நீங்கள் வந்து நம்ம சேனலை சர்ச் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வரும். ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம். ஃபன்னாக இருந்துச்சுன்னா சிரிச்சுக்காங்க. என்ன கையில ஆகாசம் கொண்டு வந்த ஓனேசம் காலமே போனாலும் மாறிடும் ராசா. வந்துருச்சு. அவ்வளோதான். ஆல்ரெடி நான் சப்ஸ்கிரைபர் ப்ரோ, அதனால தான். நண்பர் ஆல்ரெடி சப்ஸ்கிரைபர் தான். சரி, ரைட்டு நாங்கள். சரி, ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். பாருங்க, ரெண்டுமே லாஸ்ட்டு போவா வீடியோ. இன்னும் 2 நிமிஷம் பார்க்கணும் எல்லாத்துலேயுமே. காட்டுறாரா அவர் வந்து வீடியோ பார்க்குறாரு, காட்டுறாரா? ஆமாம் பாருங்க, ஏன்னா அப்போ தான் நீங்கள் என் வீடியோ பார்ப்பீங்க. இந்த ஒரு வீடியோவே இது ஓகே, இதுவும் தான். சரி, நான் வேணா உங்களுக்காக நீங்கள் ஓகேன்னு சொன்னீங்கன்னா அந்த சேனலே நான் மறுபடியும் டெவலப் பண்ணி எடுத்துகிட்டு வரேன், சரிங்களா? நீங்க நினைக்கலாம் ஏதோ கோமாளி மாதிரி ஏதோ என்னவோ பண்ணிட்டு இருக்கானம்மா அப்படின்னு, ஜோக்கர் மாதிரி அப்படின்னு. உண்மையிலே ஜோக்கர் தான். நான் மட்டும் ஜோக்கர் இல்ல, என் தலைவர் நிக்கில் அவர்களும் ஜோக்கர் தான். இல்ல ப்ரோ, நாங்களாம் ஒரு ஸ்டேஜ் பெர்ஃபார்மர் ப்ரோ. சரி ப்ரோ, சரி முடிச்சிடலாமா? சரி, ஓகே, முடிக்க போறேன். குறுக்க பேச கூட. சரி, ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் வீடியோ கோவா வீடியோ வருதா இல்லை அதுக்கடுத்து கோவா வீடியோ வருது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ கோவா வீடியோ வருது. ஸோ பாருங்கள். வேறு ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறியா? இல்லை, ஓகே, அவ்வளோதான். சரி, ஓகே, பாய். பாய். முடிச்சிடு, அவ்வளோதான்.